காத்தலே ஈஸ்வரி சிவகாமி என்னை ஆதரி அன்புடன் தாராயோ சென்றுவாருள்ளே ஆவியே ஆவே ஆகம பொருளே அன்புடன் தாராயோ அமாய் பொருளே அவரும் அனைவரும் யாரும் நாளே அழிவதும் யாரும் நாளே என்னையும் கண்ணாலே என்னையும் கண்ணாலே தீயவர் வாழமா நல்லவர் தாழமா தீயவர் இது தர்மம் தானோ செய்வதேனோ இது தர்மம் தானோ செய்வதேனோ இது தர்மம் தானோ சரி வழக்கம் போல என்னை அடிமை கொண்ட வேதனை இல்லத்திலே நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். சந்திரமதியாக வேடமேற்று நடிக்கும் சகோதரி மேகலா அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் திருச்சி சிங்கப்பூர் மஞ்சங்குளம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் விழாக்குழு தலைவர் அவர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பொருத்தி கௌரவிக்கின்றோம். பொன்னாடை பொத்தி புகழ் சேர்த்த கிராமத்தார்களுக்கும் சிங்கப்பூர் திருச்சி வாழ் குடும்பத்தார்களுக்கும் விழாக்குழு அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். வழக்கம் போல என்னை அடிமை கொண்ட வேதிர இல்லத்திலே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். என்னை அடிமை கொண்ட வேதிராகப்பட்டவர் கிணலோடு என்ன அப்பொழுது ஐயா என்னை இவ்வளவு கோபமாக வருகிறீர்கள், என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் ஐயா என்றேன். அடி சந்தி விடிந்தால் என்ற அகத்திலே திதி என்ற சதாப்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை பிரண்டை முன்னை முஷ்டை மாவிளை தெற்பை போன்ற சுமத்துக்கள் எவற்றையும் மேலவனாந்திரம் சென்று பறித்து வர வேண்டும் ஐயா. இதோ இந்த வேலைகளை முடித்துவிட்டு மேலவனாந்திரம் சென்று ஓடோடு தெற்பை சேகத்து வருகிறேன் ஐயா என்று சொன்னேன். அடி சந்தி நீ காலகம் சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் யாரடி செய்வது? உன் மகனை போய் வர சொல்ல ஐயா. நான் பெற்ற மகனையா போய் சொல்லுகிறீர்கள் ஐயா? அவன் அறியா சிறுவன் ஐயா, காடுவனம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றதில்லை ஐயா. இந்த வேலைகளை முடித்துக் கொண்டு நானே சென்று வருகிறேன் ஐயா என்று சொல்லும். அடியே அடியே நீ இப்படி எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்த்து பேசுவதற்காக வெளி கொடுத்து வாங்கினேன். உன் மகன் தான் போக வேண்டும், அகத்தில் உள்ள வேலைகளை நாம் நீதான் பார்க்க வேண்டும். சென்று வர சொல்லி உன் மகன். நான் மட்டும் மகன் லோகிதாசன் அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது. தாத்தா உங்களை ஏசி பேசிக் கொண்டிருக்கின்றார். எதற்காக பேசுகிறார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. என்னை காட்டுக்கு அனுப்ப சொல்கிறார்களே அம்மா. எனக்கு காடு என்றால் என்னவென்றே தெரியாது அம்மா. நான் எப்படி அம்மா செல்வேன் என்று கேட்டான். நான் பெற்ற மகனுக்கு சொன்னேன், அப்பா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தந்து ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா விட்ட கட்டளை செய்வதற்காகவே நம்ம வந்திருக்கின்றோம் மகனே. ஆகையால் கோபப்படாமல் சொல்வதை கேள் மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னேன். ஆறுதல் வார்த்தை எப்படி சொன்னேன்? கால மகள் கந்திரப்பான் சின்னையா இருக்கு. கால மகள் கந்திரப்பால் சின்னையா, கால மகள் கந்திரப்பால் சின்னையா, கண்களை கவனிப்பது சின்னையா, நாலு பக்கம் வாசல் சின்னையா, அது நமக்கும் ஒரு வழி இல்லையா.
அதெல்லாம் அமைதி கொள்ளவா அவரெல்லாம் அகட்டுமே அமைதி கொள்ளடா ஒரு பொழுதில் துன்பம் ஒரு பொழுதில் இரவினிலும் ஒளி தெரியும் மகனே தூக்கம் கொள்ளடா மகனே தூக்கம் கொள்ளடா பாலவர்கள் ஐயா கண்டனி கவலைப்பட்டு என்னையா பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி மேலவனாக சென்று வா மகனே என்று சொன்னேன். அம்மா மேலவனாக செல்ல வேண்டுமா? இதோ போகிறேனம்மா. ஆனால் எனக்கு பசியாக இருக்கிறதம்மா, எனக்கு ஏதேனும் பசிக்க கொடுங்கள் அம்மா என்று கேட்டான். நான் பெற்ற மகன் பசியோடு துடிக்கிறானே என்று என்னை அடிமை கொண்ட வேதியரிடம் கேட்டேன். ஐயா, நான் பெற்ற மகன் மேலவனாந்திரம் செல்ல போகின்றான், அவனுக்கு ஏதேனும் பிடி சாதம் கொடுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சண்டி, உனக்கு தெரியாதா? விடியும் வரை திதி முடியும் வரை யாருக்கு அன்னமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது. உன் மகனுக்கு போய் வர சொல். ஐயா, என் மகனுக்கு உணவு இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் ஐயா. அந்த உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லையா, அந்த உணவு அடித்த பழம் தண்ணியாவது கொடுங்கள். அடிய சந்தி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உன் மகனுக்கு பசி எடுத்தால், உன் மகனுக்கு தாகம் எடுத்தால் மேலவனாந்திரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை இருக்கின்றது. அந்த கங்கையிலே 3 கை தண்ணீரை குடிக்க நான் பெற்ற மகன் என்னை பார்த்தான் ஒரு பார்வை பசியோடு. எப்படி பார்த்தான் அம்மா என்று, பிறந்த நாள் வந்து விட்டது என்று 33 தேவர்களுக்கும் 46 ரிஷிமார்களுக்கும் அன்னமிட்டு அமுதமிட்டு எல்லோரும் என்னை வாழ்த்தினார்கள். அப்பொழுது தாங்கள் என்ன செய்தீர்கள்? தங்க கிண்ணத்திலே பாலன்னம் பிசைந்து நிலாமுகம் காட்டி, உண்ணு மகனே, சாப்பிடு மகனே, பிடி சாதம் வாங்கிக்கொள் மகனே என்று சொன்னீர்கள் அம்மா. அப்பொழுது எனக்கு பசி இல்லை என்று சுற்றி வந்தேன் அம்மா. இப்பொழுது பெற்ற பிள்ளை பசிக்குது என்று சொல்லி ஒருபடி சாதம் கொடுக்க மறுத்து விட்டேன். என்னை பார்த்து கேட்டாள் ஐயா ஒரு வார்த்தை. நான் பெற்ற மகன் இப்பொழுது பசியோடு சென்ற மகன் உணவு இல்லாமல் எப்படி துடிக்கின்றாரோ, என்ன தவிக்கின்றாரோ தெரியவில்லை. அன்னமிட்ட கண்களுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கண்களுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கண்களுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு எந்தமில்லை மகளே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி நடக்க, தாய் வழி நீ நடக்க, தந்தை
மகனே அன்னமிட்ட காவலுமான் மகனியும் காவலுக்காக அன்னமிக்க கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே தாய்க்குள்ளத்தின் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என் தலை மகனே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும் தாய்க்குள்ளத்தில் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என் தலை மகனே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும் நல்லவர்கள் வாக்குரைக்கும் நான் சொல்ல வேண்டும் நல்லவர்கள் வாக்குரைக்கும் நான் சொல்ல வேண்டும் கண்குளிர காண்பதற்கு நான் சொல்ல வேண்டும் கண்குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும் அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கைகளுக்கு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே தாய் வழி நடக்க தந்தை வழி தேர்ந்தெடுக்க நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே நேரமில்லை மகனே நேரமில்லை மகனே நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி மொத்தத்துக்கு ஏற்றி கொஞ்சம் சென்று வார் மகனே என்று மொத்தத்துக்கு கொஞ்சம் ஏற்றி விடுங்க எல்லாம் மொத்தத்துக்கு அதாவது இந்த பேசணும் கண்ட்ரோல் மொத்தத்துக்கு கொஞ்சம் ஏற்றி விடுங்க மொத்தத்துக்கு கொஞ்சம் டிம்மாட்டே இருக்கீங்க மேடைக்கு கிடைக்கல நல்லா வெளியே நல்லா இருக்கு இங்கே மேடைக்கு கிடைக்கல அதனால ஜாக்கட்டமா வெளியே நல்லா இருக்கு எங்களுக்கு தெரியுது அதை பார்த்து தான் இங்கே கஞ்சதா இருக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நான் பெற்ற மகனுக்கு இப்படியெல்லாம் கவலையை தெரியப்படுத்தி சென்று வா மகனே என்று சொன்னேன் அம்மா எனக்கு நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா எனக்கு யார் யாருமா வருகிறார் என் கூட யார் யாருமா வருகிறார் என்று கேட்டேன் அப்பா நீ ஒருவனாக செல்ல வேண்டாம் உங்கூட ராம வரான் சேசு வரான் கோவிந்த வரான் ஓ கூட்டாளிமார்கள் அதிகமே வருகிறார்கள் அப்பா அவர்கள் கரங்களை பற்றி கொண்டு மேலவனாந்திரம் சென்று தற்பை யாவற்றை சேகரித்து வா மகனே என்று அனுப்பினேன் பசி மயக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டானா தற்பை யாவற்றையும் சேகரித்தானா ஒன்றுமே புரியவில்லை நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்னமும் வர காணே பாதே என்ன செய்வேன் என்னமும் வர காணே மகளே மகிழ்ச்சியிலே சன்னாருளினா அருளினா மகிழ்ச்சியிலே சன்னாருளி நன்னயமாக வந்து இருந்தது என்ன செய்வோம் நம்ம வர காணே மகளே அன்று பொழுதும் வந்திடலாச்சுது மகனும் கேட்கும் நேரமும் போச்சுது எந்த மனமிட்ட எந்த மனமிட்ட எங்கி தவிக்கிறே எந்த மனமிட்ட எங்கி தவிக்கு என்ன செய்வோம் நம்ம வர மகனே மகனே
முடிய அவன் காட்டுக்கு சென்று அவனுக்கு ஒரு பக்கம் இப்படி நடந்தான். என்னையும் என் மகனையும் வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றாரே சென்றாரே, எங்கிருக்கின்றாரோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ, எங்கள் நினைவாகத்தான் இருப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய உயிரெல்லாம் அவரிடம்தான் இருக்கின்றது. தாராவதி, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னார். எப்படி இருக்கின்றாரோ மன்னவா? நிலவே என்னிடம், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மயங்கும் நிலையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை. யாருக்கு என்னையா தீங்கிழைத்தோ, இவருக்கு என்னையா தீங்கிழைத்தோ, எங்களை இப்படி நாடு நகரங்களை இழக்க வைத்து அடிமையாக்கி வேடிக்கை பார்க்கின்றார்களே. இந்த உலகத்தார்கள் நாங்கள் என்ன செய்தோம்? நாடு நகரங்களை இழந்து மூவர் வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என் நாட்டு மக்கள் எல்லோரும் வந்தார்கள். அம்மா, வாக்காளப்பட்ட கடனுக்காக இக்குழந்தையை மட்டும் கொண்டு போக வேண்டுமா? அந்த குழந்தையை எங்களிடம் கொடுங்கள் அம்மா. வாக்காளப்பட்ட கடனுக்காக நீங்கள் தான் அனுபவிக்கின்றீர்கள் துன்பத்தை.
இந்த லோகிதாசன் என்னம்மா பாவம் செய்தார்? அந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோமா அம்மா என்று எனது நாட்டு மக்கள் எல்லாம் வந்து எங்களை மதித்துக் கொண்டார்கள். அப்பொழுது எனது மன்னவர் சொன்னார், அப்பா ஐயா எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருங்கள். பெற்றவர்கள் இடத்துல தான் பிள்ளை இருக்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல், ஏழை தாழை பார்க்காமல், ஏற்றத்தாழ் பார்க்காமல் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையா இருங்கள் என்று எனது நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு மூவர் வந்தோம் ஐயா. வந்து வெளியில் கடிமை பிடித்து வைத்து சென்றாரே. எங்களுடைய எண்ணமெல்லாம் அவரைத்தான் நாடி இருக்கிறது. அவர் எங்கிருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு எங்களை நினைத்துக் கொண்டே இருப்பார் என்று நான் மணக்கோட்டை கட்டி இருக்கின்றேன் சுவாமி. உங்களை நினைக்காத நேரமே இல்லை சுவாமி. கலைமகள் கை பொருளே உம்மை நிலையோ. கலைமகள் கை பொருளே உம்மை நிலையோ. கலைமகள் உம்மை கவனிக்கிறாளில்லோ. உம்மை நித்தவும் கலைமகள் பொருளே உம்மை கவனிக்கிறாளில்லையோ. கலைமகள் பொருளே
மகள் உண்மை கவனிக்க உண்மை மகள் லோகிதாசா திருப்ப யாவற்றையும் சேகரித்தாளா இல்லை பசிமைக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டாளா? நான் என்ன செய்வனையா? பெற்ற தாயிடம் பசிக்கு உணவு கேட்டு தர முடியாத பாவி ஆகிவிட்டேன். கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்பேற்பட்ட வறுமையை நான் விட்ட மகனுக்கு நானே உண்டாக்கி விட்டேனா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? இன்னும் நான் பெற்ற மகன் அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு வருவான். இப்பொழுது என் மகனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போகின்றேன். பசியோடு வரும் மகனுக்கு அம்மா